அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா எங்களுடைய தலைவர் தலைமையில் நடைபெற்றது. இதில் அனைத்து மதத்தை சேர்ந்த முக்கிய பிரதிநிதிகள், முக்கிய தலைவர்கள் வந்து கலந்து கொண்டு வாழ்த்துக்களையும், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும், எங்களுடைய தலைவருக்கு அவருடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இதில் பல்வேறு பகுதிகள், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் 1000 to 1500 பேர் வரை அழைப்புதல் ஏற்கனவே அனுப்பப்பட்டு அவர்கள் மட்டும் இன்று வந்து கலந்து கொண்டனர். சிறப்பாக நடைபெற்று முடிந்த இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் எங்களுடைய அனைவரின் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இல்ல, எங்களுடைய கட்சி சார்பாக கண்டிப்பாக எல்லா எந்த ஜாதி மத பாகுபாடு இன்றி அனைத்து மதமும் சமமாக இது பண்ணி கண்டிப்பாக அதை கொண்டாடப்படும். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதுல எந்த இதுவும் இல்லை. அதே போல நயினா நாகேந்திரன் அழைப்பு விடுத்ததுக்கு அந்த குறித்த கேள்வி எடப்பாடி கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, திமுகவை எதிர்க்க எல்லாருமே எங்களோட கூட்டணி பண்ணலாம், ஏற்கனவே சொல்றேன், இப்போ அதாவது எங்களுடைய தலைவர் தீய சக்தி அப்படின்னு திமுகவை சொன்னதும், எங்களை தூய சக்தின்னு சொன்னதும், நாங்கள் எங்களுடைய தலைவர் கடுமையாக திமுகவை எதிர்த்து பேசியதற்கு அதிமுகவை சேர்ந்த ஒரு சில பேர் அதற்கு பதில் சொல்வது வேடிக்கையா இருக்குது. அதாவது அரசியல்ல ஒரு வார்த்தை இருக்கும், அன்கோன்னு சொல்லுவாங்க, அன்கோவா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இன்று பெரும்பாலான அதிமுக கட்சியோடைய மூத்த தலைவர்கள் அந்தந்த பகுதியோடைய திமுகவினர், இதுவரைக்கும் KP முனுசாமி இருக்கிறாரு, அவருடைய பகுதியில் இருக்கிற திமுக அமைச்சர் காந்தியோ இல்லை திரு துரைமுருகன் அவர்களை பற்றியோ, அவர்கள் செய்த ஊழலை பற்றியோ, தனிப்பட்ட முறையில் அவர்கள் செய்த ஊழல்கள், அங்கே செய்யும் திரு காந்தி அவர்கள் செய்யும் அராஜகங்கள், திரு துரைமுருகன் அவர்கள் செய்யும் ஊழல்கள், அவங்க வீட்டில் எவ்வளவு ரைடு நடந்துச்சு, இதை பத்தி ஒரு வார்த்தையா அது வரைக்கும் பேசியிருக்கிறாரா? இதே மாதிரி தான் பெரும்பாலான அதிமுக தலைவர்கள் பாத்தீங்கன்னா, மதுரையில பாத்தீங்கன்னா திரு மூர்த்தியோட அன்கோ, சென்னையில் இருக்கவர் பாத்தீங்கன்னா திரு சேகர்பாபுவோட அன்கோ, இதெல்லாம் அவர்கள் திமுகவினும் அங்க அந்த பகுதியில் ஒரு செட்டிங்கோட இருக்கிறாங்க. அதான் யாரும் திமுகவை, எங்களுடைய தலைவர் திமுகவை விமர்சித்தால் முதலாவதாக அதிமுகவுடைய தலைவர்கள் பதில் சொல்லுவது ஆச்சரியமாக இருக்குது. இது இப்பதான் வெட்ட வெளிச்சமாகுது. உள்ள இருக்கிற பெரும்பாலான அதிமுக நிர்வாகிகளுக்கு தெரியும், இவர்கள் எல்லாம் அங்கங்க திமுகவோடு ஒரு அரசியல் பங்காளிகளாக இருக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அது இன்னைக்கு மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவர்கள் முதல்ல அம்மா இருந்தப்ப, புரட்சி தலைவர் இருந்தப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியாக திமுகவுடைய எதிர்ப்பை என்று அவர்கள் கைவிட்டார்களோ அன்றே மக்கள் அவர்கள் மீது இந்த நம்பிக்கை போய்விட்டது. அததான் இன்னைக்கு காட்டுது. எங்களுடைய தலைவர் சொன்னது திமுகவை பற்றி, இவர்கள் ஏன் வக்காலத்து வாங்குறாங்கன்னு தெரியல. திமுக சார்பாக அவர்கள் மக்களிடம் இழந்த செல்வாக்கை மீட்க முயற்சியாவது செய்ய வேண்டும். இந்த அன்கோ போற வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர்களையாவது கண்டிச்சு பேசணும். இது அங்க மட்டும் இல்ல, மதுரையா இருக்கட்டும், சென்னையில் இருக்கிற ஏதாவது ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலர் யாராவது ஒருத்தர் சேகர்பாபுவை பத்தி ஒரு வார்த்தை பேசணும். யாரும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அதே இதுல அங்க மதுரையில் எடுத்துக்காங்க, மூர்த்தியை பத்தி யாராவது ஒரு வார்த்தை பேசிருக்காங்களா? பேச மாட்டாங்க. எல்லாரும் அங்கங்க ஒரு செட்டிங். போன தேர்தலே பார்த்திருப்பீங்க, சேப்பாக்கத்தில் யாருக்கு கூட்டணி கொடுத்திருப்பாங்க? மூர்த்தி இருப்பாரு. அவர் மூர்த்தியுடைய தொகுதிக்கு கூட்டணி கொடுத்து அங்க ஒரு டம்மி வேட்பாளர் நிறுத்துவாங்க. இது எல்லாம் உள்ளுக்குள்ள அவர்களுக்குள்ள செட்டிங். இது அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இது மாதிரியான ஒரு அதிமுகவாக மாறி இருக்குது. அதனால்தான் அவர்கள் மக்களிடம் செல்வாக்கை இழந்து விட்டார்கள். கண்டிப்பாக திமுகவிற்கு ஒரு மாற்றாக, திமுகவிற்கு ஒரு கடும் எதிர்க்கட்சியாக, எதிர்ப்பாக திமுகவை தீய சக்தியை தமிழகத்திலிருந்து ஒழிக்கும் ஒரே தலைவராக எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் மட்டும்தான் இருப்பார் என்பது கூறிக்கொள்கிறோம். இல்ல, அவர் பொதுக்குழு தான் திரு எடப்பாடி அவர்கள் அவர் ஒரு கணக்கெல்லாம் சொன்னாரு. இந்த ஒரு வாரத்தில் அவருக்கான உண்மை கணக்குகள் தெரிந்துவிட்டு அவருக்கு நம்பிக்கை இழந்து விட்டாரான்னு தெரியல. அவர் திரும்பவும் அவருடைய கட்சியுடைய நிலைமையை திரும்பவும் அவர் மறுவரை செய்ய வேண்டும். நாங்கள் திரும்பவும் சொல்லிவிட்டோம், எங்களுடைய தலைவரை முதல்வர் வேட்பாளராக இந்த தேர்தலில் முதல்வராக்க யாரெல்லாம் ஒத்த கருத்துடன் இருக்காங்க அவர்கள் மட்டும்தான். அதே இதில் எங்களுடைய அரசியலும் கொள்கை எதிரியா இருக்கிறவங்க கூட்டணி கிடையாதுன்னு மறுபடியும் சொல்லிட்டோம்.
அதுல எதுல அவர் ஒற்றுமை எதுல அவர் சேர்ந்திருக்காரோ அதைப்படி தான் நாங்க யோசிக்க முடியும். அடுத்த சேலத்துல பொதுக்கூட்டம் இருக்கு, அது முன்னேற்பாடுகள் எந்த எந்த இல்ல அடுத்த பொதுக்கூட்டம் எங்களுடைய எந்தெந்த இடத்துல இடம் பார்க்கப்பட்டு வருகிறது, எங்கெல்லாம் அனுமதியும் கேட்கப்பட்டு வருகிறது, அதை பொறுத்து தான் எங்களுடைய அது அபிஷியல் எல்லாம் முடிவான பிறகு அது குறித்த ஒரு அபிஷியலான அறிவிப்புகள் வரும். அதிமுக காங்கிரஸ் பாமக எல்லாம் வந்து விருப்ப மனுக்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான நாட்கள் அதிகமா இருக்கு. அவங்கவுங்க வந்து அவங்களுடைய கட்சி ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க, அதுக்கு நாட்கள் அதிகமாக இருக்குது. ஜனவரி மாசத்துலயோ இல்ல பிப்ரவரி மாசத்துலயோ ஒரு வாரத்தில் போதுமே. அந்த நீங்க விருப்ப மனுக்கள் பெறுறதுக்கு ஒரு வாரம் போதும். இப்பயே வாங்க வேண்டிய அவசியம் அந்தந்த கட்சிகளுக்கு அவங்களுடைய கூட்டணிகள் எப்படி இருக்கோ அதுக்கான யோசிப்பாங்க. பட் இன்னும் நாட்கள் இருக்காது. சார் 24ஆம் தேதி வந்து ஆதவர்கள் வந்து ராகுல் காந்தி சந்திக்கிற தகவல் இருக்கு சார். நீங்க அந்த மாதிரியான ஏதாவது ஒன்று அபிஷியலா வரும். நீங்க அபிஷியல் இல்லாம நம்ம பேசலாம். இல்ல திருப்பரங்குன்ற விவகாரத்துல நம்ம பல முறை தெளிவா சொல்லிட்டோம். இப்ப திருப்பரங்குன்றம் போன வருடம் அமைதியா கும்பிடப்பட்டுச்சு எல்லா நிகழ்ச்சிகளும். அதுக்கு முந்தின வருடம் அமைதியா இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி அமைதியா இருந்துச்சு, 10 வருடத்துக்கு முன்னாடி அமைதியா இருந்துச்சு. இதே மாதிரியான நிகழ்வுகளை கடைபிடிக்க வேண்டும் தான் எங்களுடைய வேண்டுகோளும் கூட. இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல இவ்வளவு மோசமா கொண்டு போனது திமுக தான். அதை நாங்க ஆணித்தரமா சொல்லணும். ஏன்னா ஆர்டர் போட்டு 3 நாள் ஹைகோர்ட்ல ஆர்டர் வந்துச்சு, ஆர்டர் போட்டு 3 நாள் வரைக்கும் அப்பீலே போல. கடைசி நாள் கொண்டு போய் அவங்களுடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றாரு கண்டமாத்த கோர்ட்டுக்கு 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு, நாங்க 6 மணிக்குள்ள விலக்கேத்தலன்னு நீங்க சொல்லுங்க, கண்டமாத்த கோர்ட்டை எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு. அப்ப டிவில எல்லாம் பிளாஷ் நியூஸ் ஓடுது, இந்த மாதிரி 6 மணிக்குள் விலக்கேற்றப்படும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் கூறியிருக்கான்னு சொல்லுது. அதற்கப்புறம் மொபிலைஸ் பண்றாங்க ஒரு தரப்பினர் முதல் நாள் இருந்தே மொபிலைஸ் பண்றாங்க. ஏன் அங்க இருக்கிற லோக்கல் ஐஎஸ்ஓ இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸோ முதல்ல இதை தடுக்க கூடாதா? ஏன்னா இவங்க வந்து மொபிலைஸ் பண்றது சோசியல் மீடியால பதிவிடுறாங்க, மீடியால வருது. அந்த ஒரு தரப்பினர் பாரதிய ஜனதா கட்சி உட்பட ஒரு சில அமைப்புகளை சார்ந்தவர்கள் மொபிலைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதை முதல் நாளே தடுத்திருக்கலாம், காலையிலே தடுத்திருக்கலாம். சாயந்தரம் 6 மணி வரை இவரது நீதிமன்றத்தில் தவறான தகவலை தெரிவித்து அங்கே கூட்டம் கூட வைத்து அதன் மூலமாக அசாதாரண சூழ்நிலையை இவர்கள் திமுக தான் ஏற்படுத்தினார்கள். இவர்கள் நினைத்திருந்தால் 3 நாட்கள் முன்னாடி தடுத்திருக்கலாம். தமிழகம் மிகவும் அமைதியான ஒரு அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய இடம். இங்க எந்த ஒரு ஜாதியும் மதத்திற்கும் எந்த இதற்கும் தமிழக மக்கள் யாருமே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எப்படி இதுவரை அங்கங்க வழிபாட்டு தலங்களோ இல்ல அங்கங்க பகுதிகளில் என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அமைதியாக அதையே பின்பற்றப்பட வேண்டும். அதுல எந்த மாற்றங்களும் அங்க மக்களாக முடிவு செய்தால் பார்க்கலாம். இல்லை என்றால் எப்படி காலகாலமாக கடைபிடிக்கப்பட்டு வருதோ அதையே பின்பற்ற வேண்டும். தமிழகத்தில் எந்தவித ஜாதி மத மோதல்களையும் எந்தவித அசாதாரண சூழ்நிலையும் இவர்கள் யாரும் இதை கொண்டு வருவதை நாங்கள் என்றும் அதை அனுமதிக்க மாட்டோம். அதற்கு என்றும் நாங்கள் எதிர்ப்பாக தான் இருக்கோம். இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் முதலாவதாக இந்த ஈடியிலிருந்து திரு கே நேரு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழுத்தம் காரணமாக அவங்க கம்ப்ளைண்டா இருக்கட்டும், மழை காரணமாக அப்ப நிறைய இடத்துல மழை காரணமாக நிறைய குற்றச்சாட்டு வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு டைவர்ஷனா திமுக திருப்பரங்குன்ற விவகாரத்தை பெருசாக பூதாகாரமா ஆக்கி இப்போ வரைக்கும் அதை லைவ்ல வச்சிருக்காங்கன்னு தோணுது. இதனால பல தேவையற்ற ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுது. இதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இதுதான் எங்களுடைய ஒரே கருத்தாக இருக்கும். இல்ல நீங்க இல்ல எங்களுடைய இல்ல இத போன வாரமும் நான் இதே என்னுடைய கட்சி சார்பாக கருத்துக்களை நாங்க என்ன ஸ்டாண்டோ சொல்லிட்டோம். இன்னும் அதுல அதோடைய முடிவுகள் நிறைய நீதிமன்றத்தில் இருக்கு. பட் கட்சி சார்பாக இந்த விவகாரத்தில் என்னவோ இது யார் தவறு கண்டிப்பாக எந்த கட்சியும் எந்த அமைப்பும் அங்கே மொபிலைஸ் பண்ணி தேவையில்லாத அசாதாரண சூழ்நிலை ஏற்படுத்துவது தவறு. அதை இவ்வளவு தூரம் இதை வளர விட்டது திமுகவுடைய மிகப்பெரிய தவறு. இதுவரைக்கும் அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்தை ஒரு சர்ச்சையான பகுதியாக இது கொண்டு வந்ததே திமுக தான் என்பதை நாங்கள் ஆணித்தரமா ஆமா இல்ல அது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய அனைத்து தலைவர்களும் நாங்களுடைய கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கோம். நேற்றும் தெரிவிச்சிருந்தோம். பள்ளி கல்வித்துறை மிகவும் மோசமான ஒரு நிலைமையில இருக்கும். இவர்கள் 2021 இவங்க ஆட்சிக்கு வந்தப்ப 3 குழந்தைகள் இதே மாதிரி ஒரு பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்து பலியானார்கள். அப்போ தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளையும் நாங்கள் ஆய்வு செய்வோம். இது மாதிரியான இந்த மாதிரி இனிமேல் நடக்க விடாமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் சொல்லி பள்ளி கல்வி சார்பாக அனைத்து கட்டடங்களும் ஆய்வு செய்யப்பட்டது. ஆனால் இப்ப மறுபடியும் அது மாதிரியான நிகழ்வு நடந்திருக்கு. இருக்கிறதுல மோசமாக இயங்கக்கூடியது பள்ளிக்கல்வித்துறையா தான் இருக்குது. இதுவரை
அவர்கள் வந்து ஆட்சிக்கு வர்றப்ப என்ன பண்ணாங்க, ஆசிரியர் தகுதி தேர்வும் முடித்தவர்களுக்கு நாங்கள் வந்த உடனே நியமன ஆணை கொடுக்கப்படும் சொன்னாங்க. இதுவரை 20,000க்கும் மேற்பட்ட காலி பணிகள் டிஆர்பியிலேயே வந்து 15,000 காலி பணிகள் இருக்குன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்காங்க. போன வருடம் இவங்களே வந்து சட்டசபையில 19,300 காலி பணியிடங்கள் இருக்குது, அதை ஜனவரிக்குள்ள நாங்க நிரப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை எந்த காலி பணிகளும் 2,200 300 தான் இவருடைய காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. அதுல வந்து 22,000 23,000க்கும் மேற்பட்டவர் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வை பாஸ் வச்சுட்டு கிட்டத்தட்ட 2013 17 18 அப்புறம் 2024 தகுதி தேர்வையும் முடித்து விட்டு காத்திருக்கிறார்கள். இந்த தேர்வுலாம் எதுக்கு வைக்கிறது? சும்மா மோசமான துறை இந்த 70 ஆண்டுகள்ல இருந்ததே இல்லை. இதுவரை அங்க எந்த பணியிடங்களும் போடப்படவில்லை, மெயின்டெனன்ஸ் எதுவும் பண்ணல, அனைத்து பேருந்துகளும் எந்த இயங்கும் நிலைமையில இல்ல, எல்லா துறையிலும் மோசமாக இருக்குது. பள்ளி கல்வித்துறை இருக்கிறதுலே மோசமாக இருக்குது. 20,000 பணியிடங்கள் காலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 20,000 பணியிடங்கள்னா சும்மா ஒரு மாணவருக்கு 50 ஆசிரியர், ஒரு ஆசிரியருக்கு 50 மாணவர்கள் வச்சாலும் கிட்டத்தட்ட 10 லட்சம் மாணவர்கள் வந்து இன்னைக்கு ஆசிரியர்கள் இல்லாம இருக்கிறாங்க. நீங்க ஒரு சின்ன 1:15 ரேஷியோ வச்சீங்கல்ல, 10 லட்சம் பேர் ஆசிரியர் இல்லாமல் அரசு பள்ளியில இருக்கிறாங்க. அப்புறம் எப்படிங்க அரசு பள்ளியில நீங்க மாணவர்கள் தகுதியான படிப்பு அவங்களுக்கு கிடைக்கும்? எந்த இடத்துல சுகாதார அடிப்படை வசதிகள், அதாவது பாத்ரூமோ இதுவோ சுகாதார அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் ஒரு பெயரளவுக்கு இயங்கிக்கிட்டு வருது தமிழக பள்ளி கல்வித்துறை. அதை பார்ப்பதற்கு ஒரு துளி அளவு கூட நேரம் இல்லை. கேட்டா பின்லாந்து போறாரு திரு அன்பில், பின்லாண்டும் நார்வேயும் சுத்தி பார்த்துட்டு வர்றாரு. அங்கே உள்ள வசதிகளை பார்த்துவிட்டு மேம்படுத்துறேன்னு சொல்றாரு. இங்க உள்ள பள்ளிகளுக்கு நீங்க போய் பாருங்க. ஒரு நாள் இவர் முதல்வரையோ இல்ல துணை முதல்வரையோ இல்ல அன்பில் மகேஷ் அவர்களையோ ஒரு நாள் போய் ஏதாவது ஒரு அரசு பள்ளியில ஒரு நாள் காலையில இருந்து இரவு வரை தங்க முடியுமான்னு சொல்லுங்க. அங்க இருக்கிற கழிப்பறைகளை இவர்கள் பயன்படுத்த முடியுமான்னு சொல்லுங்க. இது 50 லட்சம் பேர் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிற ஒரு இடத்துல இதுவரை இவர்கள் அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இது மாதிரியான மோசமானது எந்த மாநிலத்திலும் கிடையாது. இது கடுமையான கண்டனங்கள். இதற்கு ஒரு வழி இல்ல. இவங்க 4.5 வருஷம் இவர்கள் ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷம் ஆச்சு. இவர்கள் இன்னும் வந்து போன ஆட்சி தான் அப்படின்னு குறை சொல்லிட்டு இருக்காங்கன்னா அப்புறம் 4.5 வருஷமா இவங்க என்ன கழட்டிட்டு இருந்தாங்க? இவங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க? 4.5 வருஷமா நீங்க எதுவுமே செய்யாம இன்னும் வந்து நீங்க போன ஆட்சி 2016 17 சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இந்த 4.5 வருஷம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க அதாவது நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க சொன்ன வாக்குறுதி என்ன? அவங்களுடைய வாக்குறுதி 177 என்ன சொல்லிருக்காங்க? நாங்கள் வந்தவுடன் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னார்ல, அதை பண்ணாரா? ஃபர்ஸ்ட் எத்தனை வாக்குறுதிகள் நீங்கள் கொடுத்தது நிறைவேற்றப்படாமல் இருக்கு? அடிப்படை கழிப்பட வசதிகள் நீங்க அது கூட செஞ்சு கொடுக்க முடியலன்னா அப்ப என்னதான் வருஷம் பட்ஜெட் ஒதுக்குறீங்க? என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுவுமே பண்ணாம நான் நார்வேயை பின்லாந்து போய் சுத்தி பார்த்துட்டு வரேன்னா அதுக்கு எங்க உங்களுக்கு அமைச்சர்களுக்கு ஒரு வண்டி கொடுத்து கார் கொடுத்து அதுக்கு ஒரு 2 PA கொடுத்து 2 வீடு கொடுத்து எல்லாம் அனுப்புறாரு. நீங்க போய் நார்வேயை பின்லாந்து சுத்தி பார்த்து வர்றதா? இங்க இருக்கிற பள்ளிகள்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதை விட்டுட்டு நான் வெளிநாடுகளை போய் விவசாயத்துறை அமைச்சர் வந்து வெளிநாடுகளில் பாட்டு வராரு. இங்க இருக்கிறவங்களுக்கு மலையில இன்சூரன்ஸ் யாராவது எத்தனை பேருக்கு இந்த அரசு வாங்கி கொடுத்திருக்கு? விவசாயிகளுக்கான இந்த பயிர் காப்பீட்டுல எத்தனை பாதிக்கப்பட்டவங்களுக்கு எத்தனை பேருக்கு இன்சூரன்ஸ் இவங்க முறையா வாங்கி கொடுத்துருக்காங்க? அதுக்கு என்ன சிஸ்டம் வச்சிருக்காங்க? அனைத்து அரசு துறைகளிலும் எல்லாமே வந்து மோசமான நிலைமையில இருக்கு. எல்லா சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆயிருக்கு. இது அனைத்தும் உடனடியாக நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுக்கு 2026 இன்னும் 3 மாதங்கள் தான். மக்கள் அதுக்கு தகுதியான காந்தியின் பெயரை நீக்கம் செஞ்சு மாற்றிருக்காங்க. இல்ல, கண்டிப்பாக இது நீக்கப்பட்டதற்கு எங்களுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது தவறான முன்னுதாரணம். இருக்கிற பெயர்களை, இருக்கிற விஷயங்களை, இருக்கிற நடைமுறைகளை தேவையில்லாமல் மாற்றக்கூடாது. அதை மேம்படுத்துற வேலையை தான் செய்யணுமா தவிர்த்து அதை மாற்றி அதை குழப்பி அதனால் பயன்பெற்றுக் கொண்ட கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடாது. அதை மேம்படுத்துற வேலைகளை செய்யலாமா தவிர்த்து அந்த மாதிரி மாற்றுவதற்கு எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளோம். கிறிஸ்துமஸ் ஈவென்ட் அப்படிங்கறதால கேட்கிறேன். அதிகப்படியான கிறிஸ்தவர்கள் பங்கெடுத்திருக்காங்க. தலித் கிறிஸ்தவர்களுக்கு வந்து 4.6 இடஒதுக்கீடு வந்து சிறுபான்மையினருக்குள்ளேயே கேட்கறாங்க. இல்ல, இது சம்பந்தமாக அனைத்து ஆய்வுகளையும் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல எங்களுடைய தலைவர் தலைமையில ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எதெல்லாம் நாங்க வந்து திமுக மாதிரியான பொய்யான வாக்குறுதிகள் என்ன கொடுக்க மாட்டோம். எது செய்ய முடியுமோ, எது கண்டிப்பாக செய்து முடிப்போமோ, எது சாத்தியமோ அதை கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் அனைத்து ஆய்வுகளையும் செய்து கண்டிப்பாக அதை வெளியிடுவோம். எங்களுடைய வாக்குறுதிகள் திமுக மாதிரியான பொய்யான வாக்குறுதிகள் இருக்காது. இது கண்டிப்பாக நாங்கள் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறோம்.
இல்ல அது பல மாதங்களாக எங்களுடைய தலைவர் பல தரப்போட ஆலோசனை செய்து வருகிறார். கண்டிப்பாக அது தேர்தலை ஒட்டி ஒரு ஃபைனல் ஆன பிறகு உங்களை எல்லாருக்கும் வெளியிடப்படும். நன்றி.